வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரேண்டம் vlog அப்படி தான் பார்க்க போகிறோங்க. ஸ்டார்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய இதில் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புளியை நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். ஹாட் வாட்டர் விட்டு நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சிங்க அப்படின்னா புளி பார்த்திங்கன்னா ஈஸியாக நல்லா கரைஞ்சிரும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் உங்களுக்கு எதாவது சஜஷன் இருக்குது நம்ம வீடியோவில் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஸோ இப்போ வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் புளியோதரை தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரெஷ் பவுடர் வறுத்து அரைக்க போகிறேன். கடலைப்பருப்பும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்க போகிறேன். காஞ்ச மிளகாவையும் வறுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டேன். அதே வாணலிலேயே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். ஒரு 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. புளி தண்ணியை நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க அதுக்குள்ளே. ஸோ இந்த தண்ணியையும் நம்ம என்ன பண்ணிடலான்னா அந்த அடுப்பில் வாணலில் விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும். உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே எனக்கு இந்த பவுட்ரு அரைக்கிறதுக்கு இது ஆறிடுச்சு. இது நல்லா பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஸோ சாதமும் எனக்கு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாதத்தையும் ஆற வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அழகாக புளி தண்ணி எனக்கு சூப்பராக கொதிச்சு நான் எவ்வளோ தண்ணியாக விட்டுருந்தேன். இப்போ எவ்வளோ எனக்கு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா அது திக் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு ரெடி ஆகணும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு வாணலில் கொஞ்சமாக நல்லா விட்டுக்கோங்க. மெயினானது வேர்க்கடலை. புளியோதரைக்கு வேர்க்கடலை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்து போட்டுட்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையையும் இது கூடயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அந்த ஆற வச்சுருக்கிற சாதத்தில் விட்டுடலாங்க. எப்போவுமே புளியோதரை பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சா கூட அது கலக்கிறதுல தான் அந்த சுவையே இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த புளி காய்ச்சல் போட்டு வச்சுருக்கோம்ல, ஸோ அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம அந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அந்த பொடியிலேருந்தும் காரப்பொடியும் எடுத்து போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். எனக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சூப்பராக உடனே செஞ்சு கொடுக்குறோம். எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்போவுமே ஃப்ரை தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இவன் கேரட்டு பீன்ஸ் காய் வேணும்னு சொல்லிட்டான். சரின்ட்டு ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த கேரட் பீன்ஸ் காய். கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டு இந்த காயையும் போட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த சிம்மிலேயே வதக்கிடும். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. ஸோ மூடி போட்டு அழகாக ஓரமாக வச்சுட்டேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து அழகாக எனக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கேன்ல பொடி புளியோதரைக்கு, அதிலேருந்தே கொஞ்சம் காரத்துக்கு போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டேன். சூப்பராக எனக்கு காயும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் கொடுக்க போகிறேன். ஸ்வீட் கார்னை அழகாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் 1 பாட்டில் அழகாக வேக வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு சூப்பராக எனக்கு கார்ன் நான் யூஸ்வலாக வாங்கவே மாட்டேன். எனக்கு உரிக்கிறதுக்கு அவ்வளோ எனக்கு பொறுமை இல்லை. பட் அதுக்கு நீங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் சூப்பரான ஒரு கார்ன் பீலர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சரி, அதையும் உங்ககிட்ட இன்றைக்கி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கார்ன் பாருங்கள் எனக்கு சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இதில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுட்டேன். இதுதான் நான் சொன்ன அந்த கார்ன் பீலர். பிளாஸ்டிக் கிடையாது, ஸ்டீல் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அழகாக பார்த்திங்கன்னா இதை எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இதோட ஷார்ப்னஸும் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் குட்டியாக அழகாக இருக்கா. இது 89 ருபீஸ் தாங்க. ஸோ கார்னை அழகாக கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இப்படி இந்த இதுக்குள்ளே விட்டுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணோன்னா போதுங்க. செம்ம சூப்பராக 1 செகண்டில் அழகாக நமக்கு இந்த மாதிரி கார்ன் தட்டில் விழுந்துருது. சூப்பராக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. எனக்கு நான் எப்போவுமே கார்ன் பார்த்திங்கன்னா இது உரிக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஃப்ரோசன் கார்ன் அந்த மாதிரி வாங்கிக்கிறோம். அதெல்லாம் விட ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எல்லாத்தையுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக எனக்கு கார்ன்
ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. கிச்சனுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு ஐட்டம்ஸுங்க இது. ஸோ மீஷோவில் இருக்குது, கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. கார்ன் பீலர்னு போட்டாலே வந்துடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பெப்பரும் உப்பு மட்டும் போட்டு அழகாக ஒருத்தனுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். அபாடான்னு சொல்லிவிட்டு டைம் டு ரிலாக்ஸ். கொஞ்சம் நேரம் வந்து பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உட்காந்துட்டு அதுக்கு நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாவ் பன் வீட்டில் இருந்துச்சு, சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணலான்ட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே அழகாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகும் ஜீரகமும் போட்டுட்டேன். நல்லா பொரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடயே பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ பூண்டையும் போட்டு பூண்டை நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த சூப்பராக இருக்கும் இதுக்கு சப்ஜி. நல்லா அழகாக வெங்காயத்தையுமே வதக்கிட்டேன். தக்காளி பழத்தையும் போட்டு சூப்பராக வந்து வதக்கிட்டேன். உப்பு, மஞ்சப்பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா பொடி இவ்வளோ தான் இதுக்கு தேவை. எல்லாத்தையுமே ஒன்றா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வச்சுட்டேன். காலையில் பீன்ஸ் கேரட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மீதி இருந்தது, லெஃப்ட் ஓவர் இருந்தது, அதையும் இதில் போட்டுட்டேன். அப்புறம் ஸ்வீட் கார்ன் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதுலேருந்தும் வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். பார்த்தா சூப்பராக எனக்கு வந்து சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ஹெம்மியாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ அழகாக வந்து பாவ் பண்ண என்ன பண்ணிட்டேன்னா 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதோட ஆஃப் போர்ஷன்ஸாக வந்து அழகாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து கொஞ்சம் நெய் போடுங்க, பட்டர் இருந்தால் பட்டர் போடுங்க. ஸோ நெய் என்கிட்ட இருந்துச்சு. அழகாக பார்த்திங்கன்னா நெய்யையும் வந்து இதில் நல்லா வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ நெய்யை நம்ம வந்து 2 சைடும் போடுங்க, அப்போ தான் நல்லா அது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சைட் கொஞ்சம் என்கிட்ட புதினா தொக்கு இருந்தது, ஸோ ஒரு சைடு அதையும் ஒரு சைடு இந்த சப்ஜிலேருந்து கொஞ்சம் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி தோசை தவாவில் அழகாக போட்டு மேலே வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டிங்கனாலே நம்ம வந்து திருப்பி திருப்பி போடும்போது எல்லா சைட்லேயுமே வந்து அழகாக வந்து ரோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்கும். பாவ் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பாவ் பன், கார்னு, கொஞ்சம் புளியோதரை, அப்புறம் ஒரே ஒரு தோசை வச்சு சாப்பிட்டாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நான் இந்த ஒரு கேம்ஃபர் ஒன்று பார்த்தேன், நல்லா கற்பூரம் சூப்பராக வந்து இப்போ நம்மளுக்கு கொசுலாம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கொசு இது வைக்கிறோம்ல, அதுக்கு பதில் வந்து இதை வச்சுக்கோங்க. இது மிஷின் தான், குட்டியாக இருக்குது. ஸோ இது அழகாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து அந்த கற்பூரத்தையும் இதில் போட்டுட்டோன்னா வாசனை சூப்பராக இருக்குது, வீடே மனமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye from Jai Shri. Bye.